ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி நீங்க உங்க பிசினஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூஆர்எல் கிரியேட் பண்ணுவீங்க. லைக் எப்படி சொல்ல, ஜூம் மீட்டிங் யூஆர்எல் இருக்கலாம், இல்ல நீங்க சோஷியல் மீடியா நிறைய லிங்க் ஷேர் பண்ணலாம், இல்ல ஒன் டு ஒன் மீட்டிங்காக நீங்க லிங்க் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூஆர்எல் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களால எக்ஸாக்டா யூஆர்எல் ட்ராக் பண்ணவே முடியாது. அதாவது எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால ட்ராக் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வெப்சைட்ல வந்து பார்த்தா அங்க நீங்க யூஆர்எல் கிரியேட் பண்ணா அந்த யூஆர்எல் எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, எந்த டிவைஸ்ல கிளிக் பண்ணிருக்காங்க, எந்த டைம்ல கிளிக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா உங்களால ட்ராக் பண்ண முடியும். அதை பத்தி இந்த வீடியோ கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண போறோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்ட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீ அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஆர்எல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜூம் மீட்டிங்காக யூஆர்எல் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் வந்து ஏதாச்சும் நீங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு, கஸ்டமர் ஃபீட்பேக் சென்ட் பண்றதுக்கு, இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம நிறைய இடத்துல யூஆர்எல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ற யூஆர்எல் வந்து எவ்ரி டைம் நம்ம கிரியேட் பண்ணும்போது நியூ யூஆர்எல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண பார்க்க போற வெப்சைட் வந்து ரீபிராண்ட்லிங் வெப்சைட். நீங்க கரெக்டா வந்து rebrandly.com சொல்லிட்டு போயிடுங்க. இங்க நீங்க யூஆர்எல் கிரியேட் பண்ணா அந்த யூஆர்எல் எக்ஸாக்டா உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஸோ எவ்ரி டைம் நீங்க நியூ லிங்க் கிரியேட் பண்ணாம ஒரே லிங்கை நீங்க மல்டிபிள் டைம் யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க rebrandly.com ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ரீயாவே சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் பண்ணிட்டு இதுல என்னென்ன பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட பெனிஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து உங்களால வந்து லிங்க் கிரியேட் பண்ண முடியும். அதாவது உங்க டொமைன் பேஸ் பண்ணி லிங்க் கிரியேட் பண்ண முடியும். லைக் எப்படி சொல்லலாம்னா, உங்களோட டொமைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க www. நான் சொன்ன மாதிரி xyz.com/website URL இந்த மாதிரி ஒரு கஸ்டம் லிங்க் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். உங்க டொமைன் ஸ்லாஷ் நீங்க என்ன வேர்டு கொடுக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களால லிங்க் கிரியேட் பண்ண முடியும். இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த லிங்க் யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ள மட்டும் நீங்க லிங்க் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது உங்களோட மீட்டிங் லிங்க் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி மீட்டிங் லிங்க் உள்ள மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு மேல இருக்கிற யூஆர்எல் வந்து பெர்மனன்ட்டா நீங்க லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். இதுதான் இதோட மேஜர் பெனிஃபிட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த லிங்க் வந்து உங்களால எக்ஸாக்டா ட்ராக் பண்ண முடியும். எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, எந்த டிவைஸ்ல பார்த்திருக்காங்க, எப்போ ஓபன் பண்ணிருக்காங்க, எந்த டைம்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட் மூலமா நீங்க லிங்க் ரெஜிஸ்டர் பண்ணா போதும், உங்களால எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து இது மட்டும் இல்லாம இதுல வந்து கியூஆர் கோட் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ கியூஆர் கோட் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த கியூஆர் கோடையும் உங்களால ட்ராக் பண்ண முடியும். எத்தனை பேர் ஸ்கேன் பண்ணிருக்காங்க சொல்லி ஃபுல்லா பார்க்க முடியும். பிளஸ் இதுல ஏஐ சப்போர்ட் இருக்கு, இன்டெகிரேஷன் பண்ண முடியும். உங்களால உங்ககிட்ட ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்றதுக்கு ஃபேப்லி, ஜேபிஆர் மாதிரி டூல்ஸ் இருந்தா அதை வச்சு நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். பிளஸ் அனலிட்டிக்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா அனலிட்டிக்ஸும் உங்களால செக் பண்ண முடியும். இப்போதைக்கு நீங்க ஃப்ரீயா வந்து லாகின் பண்ணுங்க. ஸோ இது பிரைசிங் இருக்கு. ஸோ பிரைசிங் வந்து ஃப்ரீயா வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில எக்ஸாக்ட் அனலிட்டிக்ஸ்லாம் உங்களால பார்க்க முடியாது. அதாவது எந்த டிவைஸ் லாகின் பண்ணிருக்காங்க, எப்போ லாகின் அதெல்லாம் பார்க்க முடியும். பட் அதர்வைஸ் உங்களால 10 பிராண்டட் லிங்க்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ பிராண்டட், அதாவது ரீபிராண்டட் லிங்க்ல 10 கிரியேட் பண்ண முடியும். 10 கியூஆர் கோட் கிரியேட் பண்ண முடியும் மந்த்லி. ஸோ கஸ்டம் டொமைன், லிங்க் அனலிட்டிக்ஸ், யூடிஎம் பில்டர், கியூஆர் கோட், இதுதான் வந்து பார்த்தா ஃப்ரீ. இதுல அட்வான்ஸா வேணும்னா உங்களுக்கு நீங்க $8 மந்த்லி பே பண்ணணும். ஸோ நம்ம இப்போதைக்கு ஃப்ரீலே போவோம். ஃப்ரீல என்ன பண்ண முடியும் சொல்லி உங்களுக்கு எக்ஸாக்டா காட்டுறேன். இதுதான் வந்து கைஸ் நான் இப்போ லாகின் பண்றேன். ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்போர்ட் இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ லிங்க்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாத்தீங்களா, இங்க தான் நீங்க லிங்க் கிரியேட் பண்ணணும். உங்க பிசினஸ்க்கான லிங்க் கிரியேட் பண்ணணும். இப்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரீயா கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்காக நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்க வீடியோ மட்டும் இல்ல, நீங்க வந்து எது வேணா யூஸ் பண்ணலாம். உங்களோட ஜூம் மீட்டிங் லிங்க் யூஸ் பண்ணலாம், இல்ல இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்காக சில லிங்க் யூஸ் பண்ணுங்க, அது யூஸ் பண்ணலாம், இல்ல எக்ஸல் ஷீட்டுக்காக லிங்க் யூஸ் பண்ணுங்க, அந்த லிங்க் யூஸ் பண்ணலாம். எந்த லிங்க் வேணா எடுத்துக்கங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் லிங்க் எடுத்து, அதாவது நம்ம சேனலுக்கு ஒரு யூடியூப் லிங்க் எடுத்து அந்த லிங்க் வந்து ஒரு கஸ்டம் டொமைனை கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம்ல, ஆக்சுவலி ஷேர் கொடுத்து ஸோ இதை வந்து நீங்க அசியூம் பண்ணீங்க இது வந்து ஒரு ஜூம் மீட்டிங் லிங்க். ஸோ ஜூம் மீட்டிங் லிங்க் வந்து நம்ம இப்போ எடுக்கிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, இந்த யூஆர்எல் ட்ராக்கிங் நான் சொன்ன மாதிரி அந்த இதுல போயிடுங்க. ஸோ நியூ லிங்க் கொடுத்துங்க. நியூ லிங்க் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ காப்பி பண்ணல அந்த லிங்கை ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணணும். ஸோ எவ்ரி டைம் நீங்க ஒரு லிங்க் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீபிராண்ட்லின்னு ஓப்பன் ஆகும். ஏன்னா இது ஃப்ரீ டொமைன். ஸோ நம்ம ஃப்ரீயா பண்ணும்போது அவங்களோட ஓன் டொமைன் தான் பண்ண முடியும். இதுவே நீங்க கொஞ்சம் உங்களோட டொமைன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட கஸ்டம் டொமைன் கனெக்ட் பண்ணி, அதாவது www.xyz.com, அதாவது உங்களோட ஓன் டொமைனை கனெக்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஸ்லக் வந்து நீங்க எதை வேணா ஆட் பண்ணலாம். இப்போ நான் கிரியேட் பண்ணது யூடியூப்காக. ஸோ யூடியூப் BAT நம்மளோட சேனல் நேம் கொடுத்துடலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீபிராண்ட்லி யூடியூப் அதுதான். இது இங்க வந்து உங்களோட கஸ்டம் டொமைன் நீங்க ஆட் பண்ணிட்டா போதும், உங்களோட டொமைன் வந்துடும். ஸோ ஜஸ்ட் வந்து கிரியேட் லிங்க் கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாக்டா ரீபிராண்ட்லியோட லிங்க் வந்து கிரியேட் ஆகும் வித் கஸ்டம் டொமைன் என்கிட்ட இல்லாதனால ஃப்ரீயா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீபிராண்ட்லி ஸ்லாஷ் யூடியூப் இதை வந்து எங்க வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை காப்பி பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீபிராண்ட்ல நம்ம கிரியேட் பண்ணுவீங்க. அதான் பட் ஆனால் நான் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட் ஆகும். ஸோ நீங்க எவ்ரி டைம் ஒரு யூஆர்எல் ஷேர் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அந்த லிங்க் வந்து இங்க ஜென்ரேட் பண்ணுங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா இங்கதான் உங்களால எக்ஸாக்டா அனலிட்டிக்ஸ் பார்க்க முடியும். எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் எந்த டிவைஸ்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க, எந்த டைம்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களால செக் பண்ண முடியும். இதுதான் கைஸ் இதோட ஓவர் வியூ. இந்த மாதிரி நீங்க கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணலாம். பிளஸ் வந்து இந்த மாதிரி யூஆர் ஜென்ரேட் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் யூஆருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சேம் டைம் இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா நீங்க இந்த மேல இருக்கிற பாத்தியா இந்த நம்ம கிரியேட் பண்ண பிராண்டிங் யூஆர்எல் இதை நீங்க சேஞ்ச் பண்ணாம உள்ள இருக்கிற யூஆர்எல் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் நீங்க ஜூம் மீட்டிங் வந்து மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மேல இருக்கிற யூஆர்எல் மட்டும் நீங்க ஒரு கஸ்டம் ஒரு டைம் ஷேர் பண்ணிட்டா போதும். எவ்ரி டைம் நீங்க உள்ள இருக்கிற யூஆர்எல் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். உங்களால எக்ஸாக்டா இந்த பிராண்டிங் யூஆர்எல் ரிப்பீட்டடா யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். ஸோ மேல இருக்கிற பிராண்டிங் யூஆர்எல் எக்ஸ்ட்ரா இருந்து கூட சேஞ்ச் பண்ண தேவையில்லை. உள்ள கொடுத்துருக்கு பாத்தியா இந்த யூஆர்ல மட்டும் நீங்க எப்ப வேணா சேஞ்ச் பண்ணலாம். இது எதுக்கு இது வந்து எப்ப வேணா சேஞ்ச் பண்ணலாம். இது எப்போ யூஸ் பண்ண முடியுங்கிற நீங்க வந்து பெய்டு வெர்ஷன் போனா மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நியூ லிங்க் கொடுத்து உங்களால தான் அப்பதான் ரெடி பண்ணும். ஸோ எப்படி நான் இப்போ கொடுத்தோம் அதே மாதிரி நியூ லிங்க் கொடுத்து ஒரு பிராண்ட் யூஆர்ல கிரியேட் பண்ணுவோம். அப்பதான் உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஓகே கைஸ் இப்போ நம்ம இது பண்ணியாச்சு, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு யூடியூப் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க் வந்து கிளீனா நோட் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்க ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ சோர்ஸ் வந்து டைரக்டா அந்த லிங்க் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த சோர்ஸ் வந்து டைரக்ட் சோர்ஸ் டெஸ்க்டாப்ல ஓப்பன் பண்ணிருக்கேன். கரெக்டா டெஸ்க்டாப் இருக்கா? ஸோ டெஸ்க்டாப் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிருக்கேன். குரோம் ப்ரௌசர் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ டைரக்டா ஓப்பன் பண்ணிருக்கேன் எல்லாமே. ஸோ இப்போ நான் இப்போதைக்கு கிளிக் பண்ண ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ண எனக்கு ஃபுல் டீடைல் தெரியாது. எந்த கண்ட்ரி, டைரக்ட் சோர்ஸ் எங்க, அதாவது டைரக்ட் சோர்ஸ் சோர்ஸ் எதை மென்ஷன் பண்ணுவாங்க, சோசியல் மீடியாவா இல்ல வாட்ஸ்அப்பா ஃபேஸ்புக்கா இன்ஸ்டாகிராமா ஸோ மென்ஷன் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்து டைரக்டா ஓப்பன் பண்ணேன். எந்த டிவைஸ்ல ஓப்பன் பண்ண, டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ண, குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண, இங்கிலீஷ். இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்கு. இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க செக் பண்ணலாம். நான் லாஸ்ட் மந்த் ஒரு உங்களுக்காக கிரியேட் பண்ண ஒரு காட்டுறேன். ஸோ இது செக் பண்ணதுக்காக நான் லாஸ்ட் மந்த் ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த யூஆர்எல் வந்து ஜூம்ல நடக்கிற மீட்டிங்காக கிரியேட் பண்ணேன். ஸோ எத்தனை பேர் ஜூம்ல அட்டன் பண்றாங்க சொல்லி நான் அந்த லிங்க் மீட்டிங் வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணேன். இந்த பாருங்க இதான் வந்து ஜூமோட யூஆர்எல். ஸோ நான் கிரியேட் பண்ண பிராண்ட் யூஆர்எல் இது. ஸோ இது வந்து லாஸ்ட் மந்த் நான் இந்த கண்டக்ட் பண்ணும்போது இது கிரியேட் பண்ணது 135 கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த கிளிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போ நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போ டைம் பேஸ் பண்ணி உங்களால் பார்க்க முடியும், டே பேஸ் பண்ணி பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டேட்ல 20ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட 59 கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்புறம் 19ஆம் தேதி ஒரு கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஸோ 18ஆம் தேதி 23 கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஸோ எல்லாமே உங்களால கிளிக் வைஸ் பார்க்க முடியும். எந்த சோர்ஸ்ல லாகின் பண்ணாங்க, எதுல பாருங்க சொல்லி எல்லாமே உங்களால டீட்டெயிலா பார்க்க முடியும். ஸோ இந்தியாவில் லாகின் பண்ணிருக்காங்க, ஷோ கண்ட்ரி கூட எல்லா கண்ட்ரி ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டா இன்னும் ரிமைனிங் டீட்டெயில்ஸ் வேணும்னா அப்பதான் நீங்க வந்து பிரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ உங்களால ட்ராக் பண்ண முடிஞ்சா போதும் கைஸ். எத்தனை பேர் கிளிக் பண்றாங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணி பாக்குறாங்க. உங்களுக்கு இல்ல நீங்க ட்ராக் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணா நீங்க ரிப்போர்ட்டை வந்து பிரீமியம் சப்ஸ்கிரைபர் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். இங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. இதுதான் கைஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வச்சேன். பிகாஸ் நீங்க எவ்ரி டைம் ஒரு யூஆர்எல் ஷேர் பண்றீங்க, மீட்டிங் லிங்கோ இல்ல கஸ்டம் லிங்க் ஏதாச்சும் ஷேர் பண்ணா இங்க அந்த லிங்க் கிரியேட் பண்ணி நீங்க ஷேர் பண்ணா உங்களால எக்ஸாக்டா ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக நம்ம சொல்றோம்னா சில பேர் நமக்கு மீட்டிங் எத்தனை பேர் வராங்க இல்லையான்னு சொல்லி தெரியாது. நம்ம லிங்க் கிளிக் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. நம்ம சோஷியல் மீடியா நிறைய லிங்க் யூஸ் பண்ணுவோம். அந்த லிங்க்லாம் மக்களை வந்து கிளிக் பண்ணி பாக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்மளால எக்ஸாக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எத்தனை பேர் நம்ம லிங்கை பாக்குறாங்க, ஸோ எத்தனை பேர் கிளிக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க கியூஆர் கோடும் ஜென்ரேட் பண்ணலாம். பிளஸ் வந்து ஏஐ பேஸ் பண்ணி சில ஹெல்ப்பும் பண்ண முடியும். ஸோ அதாவது வந்து பெய்ட் வெர்ஷன் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன்ல நம்மளால கியூஆர் கோடு பிளஸ் இந்த லிங்க் ஜென்ரேட் பண்ண முடியாது. நீங்க ஃப்ரீயா தான் சும்மா செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.